வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அப்துல் கலாம் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அப்துல் கலாம் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பாகிஸ்தான் வீரருக்கு எதிராக ஜெய் ஸ்ரீராம் முழக்கம். விளையாட்டு ஒருங்கிணைக்கும் சக்தியாக இருக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பின் உயர்மட்ட குழுவின் அவசர கூட்டத்திற்கு அழைப்பு. 4வது விமானம் மூலம் 274 இந்தியர்கள் தலைநகர் டெல்லி திரும்பினர். இந்திய மக்களின் நலனுக்கு எதிராக பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது. பாஜகவை தோற்கடிப்பதே அனைத்து ஜனநாயக கட்சிகளின் கடமை என முதலமைச்சர் பேச்சு. விரிவான செய்திகள். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் திருவுருவ சிலையினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையில் அப்துல் கலாமிற்கு சிலை வைக்க வேண்டும் என தமிழ்நாடு இளைஞர்கள் சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு சார்பில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அப்துல் கலாமிற்கு சிலை வைக்கப்படும் என்று தமிழக சட்டசபையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை மானிய கோரிக்கையின் போது ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி அப்துல் கலாமிற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அவரது முழு உருவ சிலை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டது. அப்துல் கலாமின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 22 லட்சம் மதிப்பீட்டில் 7 அடி உயரம் உள்ள அப்துல் கலாமின் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த அப்துல் கலாம் உருவப்படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. ராஜஸ்தான், மிசோரம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், தெலுங்கானா ஆகிய 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையிலான வெவ்வேறு நாட்களில் நடைபெற உள்ளது. இதையடுத்து வாக்கு எண்ணிக்கை டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த திங்கட்கிழமை அறிவித்தது. இந்த நிலையில் மத்திய பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 144 வேட்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. மாநில காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதல்வருமான கமல்நாத் சிந்த்வாரா தொகுதியில் போட்டியிடுகிறார். தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 55 பேர் கொண்ட வேட்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. தெலங்கானா காங்கிரஸ் தலைவர் ரேவந்த் ரெட்டி கொடங்கல் தொகுதியில் போட்டியிட உள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 30 பேர் கொண்ட வேட்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. ஆபரேஷன் அஜய் திட்டத்தின் கீழ் இஸ்ரேலில் இருந்து 4வது விமானம் மூலம் 274 இந்தியர்கள் தலைநகர் டெல்லி திரும்பியுள்ளனர். இஸ்ரேல் மீது காசாவின் ஒரு பகுதியில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு கடந்த 7ஆம் தேதி 1000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இதற்கு இஸ்ரேல் அரசும் பதிலடி கொடுத்து வருகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அந்த நாட்டுக்கு ஆதரவாக ஆயுத உதவி போன்றவற்றை செய்து வருகின்றன. இந்நிலையில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் அனைத்து நாடுகளும் தங்களுடைய நாட்டு குடிமக்களை இஸ்ரேலில் இருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்கா, டென்மார்க், பின்லாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய பல்வேறு நாடுகளை சேர்ந்த தூதரகங்கள் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளன. அதன்படி பொதுமக்களுக்கு உதவி செய்யும் வகையில் அவர்கள் டெல் அவிவ் விமான நிலையத்தில் குடிமக்களுக்கான உதவி மையங்களை அமைத்து உள்ளனர். இஸ்ரேலில் இருந்து இந்தியர்களை மீட்கும் பணிகளும் தொடங்கி நடந்து வருகின்றன. ஆபரேஷன் அஜய் திட்டத்தின் கீழ் இந்தியர்கள் தனி விமானத்தில் சொந்த நாட்டிற்கு அழைத்து வரப்படுகின்றனர். அந்த வகையில் 212 இந்தியர்கள் அடங்கிய முதல் குழுவுடன் இந்த விமானம் கடந்த வெள்ளிக்கிழமை இந்தியா வந்தடைந்தது. இதன் பின்னர் டெல் அவிவ் நகரில் இருந்து 235 இந்தியர்களை அழைத்து கொண்டு 2வது சிறப்பு விமானம் இந்தியாவிற்கு வந்தடைந்தது. இந்த நிலையில் 274 இந்தியர்கள் அடங்கிய 4வது விமானம் இஸ்ரேலில் இருந்து டெல்லி விமான நிலையத்திற்கு இன்று வந்தடைந்தது. 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியா தீவிரமாக முயற்சி மேற்கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி 141வது கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக்கை நடத்த அரசு முழு முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் 2021 யூத் ஒலிம்பிக் போட்டிகளையும் நடத்த உள்ளதாக குறிப்பிட்ட அவர்,
ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த வேண்டும் என்பது 140 கோடி இந்தியர்களின் கனவு என கூறினார். விளையாட்டு என்பது உலகிற்கே பொதுவானது. இதில் எவரும் தோல்வியாளர்கள் இல்லை, அனைவரும் வெற்றியாளர்கள் தான் என்றும் விளையாட்டு மனிதநேயத்தை ஊக்குவிக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். விருந்தோம்பலுக்கு புகழ்பெற்ற இந்தியாவில் பாகிஸ்தான் வீரர்களுக்கு எதிரான அணுகுமுறையை ஏற்க முடியாது என உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். நேற்று அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் போது முகமது ரிஸ்வான் தனது விக்கெட்டை இழந்து பெவிலியன் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது ரசிகர்கள் சிலர் அவரை நோக்கி ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டனர். இது தொடர்பான காணொலி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. இந்நிலையில் முகமது ரிஸ்வானுக்கு எதிராக ரசிகர்கள் முழக்கம் எழுப்பியதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், விருந்தோம்பலுக்கு புகழ்பெற்ற இந்தியாவில் பாகிஸ்தான் வீரர்களுக்கு எதிரான அணுகுமுறையை ஏற்க முடியாது என கூறினார். விளையாட்டு நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைக்கும் சக்தியாக இருக்க வேண்டும் என்றும் விளையாட்டு என்பது எப்போதும் உண்மையான சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டுமே தவிர விளையாட்டு வெறுப்பு பரப்பும் கருவியாக பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலை சாலை விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தனது ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவர்களது குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவிட்டுள்ளார். போதிய பயணிகள் இல்லாததால் நாகை இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று ரத்து செய்யப்படுகிறது. நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து காணொலி காட்சி மூலம் புதுடெல்லியில் இருந்தபடி நேற்று காலை பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையே தூதரக மற்றும் பொருளாதார உறவுகளில் நாம் புதிய அத்தியாயம் ஒன்றை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். நம்முடைய உறவுகளை வலுப்படுத்துவதில் நாகை மற்றும் காங்கேசன் துறைமுகத்திற்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தொடக்கம் என்றும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மைல்கல்லாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளும் கலாச்சாரம், வர்த்தகம் மற்றும் நாகரிகத்தில் ஒரு ஆழ்ந்த வரலாற்றை பகிர்ந்து வருகிறது என்றும் வர்த்தகம், சுற்றுலா மற்றும் மக்களுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் மற்றும் இரு நாடுகளின் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளையும் அது உருவாக்கும் என்றும் அவர் பேசினார். இந்த சூழலில் போதிய பயணிகள் முன்பதிவு செய்யப்படாத காரணத்தால் கப்பல் போக்குவரத்து இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனி திங்கள், புதன், வெள்ளி என 3 நாட்கள் மட்டும் கப்பல் போக்குவரத்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக கொண்டு வந்துள்ள மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஒரு கப்சா மசோதா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மகளிர் உரிமை மாநாடு சென்னை YMCA நந்தனம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி செயல் தலைவர் சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநாட்டில் கலந்து கொள்ள வருகை தந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நினைவு பரிசுகளை வழங்கினார். மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்திய மக்களின் நலனுக்கு எதிராக பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். பாஜகவை தோற்கடிப்பதே இந்தியாவில் உள்ள அனைத்து ஜனநாயக கட்சிகளின் கடமை என்றும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்களாட்சி முறை நாடாளுமன்றம் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு அமலுக்கு வரும் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி தெரிவித்தார். அவர் பேசும்போது, அண்ணா கருணாநிதி செயல்படுத்திய திட்டங்கள் பெண்கள் வாழ்க்கையில் புரட்சியை ஏற்படுத்தி உள்ளதாக பாராட்டினார். 100 ஆண்டுகளுக்கு முன்பே பெண் ஏன் அடிமையானாள் என்று கேள்வி எழுப்பியவர் பெரியார் என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். சமூக மாற்றத்திற்கான புரட்சி தமிழ்நாட்டில்தான் உருவானது என்றும் நாம் முழுமையாக சமத்துவத்தை பெற இன்னும் உழைத்தாக வேண்டும் எனவும் கூறினார். பாஜக கொண்டு வந்துள்ள மகளிர் இடஒதுக்கீடு 50 ஆண்டுகள் ஆனாலும் நடைமுறைக்கு வராது என குறிப்பிட்ட திமுக MP கனிமொழி, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் குடியரசுத் தலைவரே அவமதிக்கப்படுகிறார் என வேதனை தெரிவித்தார். வலுவான போதுமான வளங்கள் கொண்ட ஒதுக்கீடு அடிப்படையிலான சர்வதேச நிதியம் அவசியம் என ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். மொராக்கோ நாட்டின் மரகேஷ் நகரில்
சர்வதேச நிதியத்தின் ஆளுநர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. கொள்கை சவால்கள் குறித்து விவாதம் என்ற கருத்துருவில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று பேசினார். அப்போது உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியில் நிலவும் மந்தநிலை குறித்து கவலை தெரிவித்த அவர், உலக நிதி பாதுகாப்பு கூட்டமைப்பு மற்றும் பருவநிலை சார்ந்த பொது கோட்பாடுகள் ரீதியில் வலுவான போதுமான வளங்கள் கொண்ட ஒதுக்கீடு அடிப்படையிலான சர்வதேச நிதியம் அவசியம் என கூறினார். அதைத் தொடர்ந்து சர்வதேச நிதி கொள்கை மற்றும் நிதிக்குழுவின் அமர்வு கூட்டத்தில் பேசிய அவர், உலகின் நலனுக்காக பகிரப்படுவதை உறுதி செய்ய இந்தியா பணியாற்றி வருகிறது என்று குறிப்பிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கார் மீது லாரி மோதிய விபத்தில் 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அந்தனூர் நெடுஞ்சாலையில் பெங்களூரு நோக்கி காரில் சுமார் 8 பேர் பயணம் செய்தனர். அப்போது எதிரே அதிவேகமாக வந்த லாரி ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பெண்கள், 2 ஆண்கள் மற்றும் 3 குழந்தைகள் என 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த பெண் ஒருவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்த சம்பவம் இடத்திற்கு விரைந்து வந்த செங்கம் காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விபத்துக்குள்ளான லாரி மற்றும் காரை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கார் மீது லாரி மோதிய விபத்தில் 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள பணி 2 ஆண்டுகளில் நிறைவடையும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பெங்களூருவில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அப்போது மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குலசேகரப்பட்டினம் ஏவுதளம் மூலம் நேரடியாக விண்வெளிக்கு ராக்கெட் சென்றடையும். SSLV போன்ற சிறிய வகை ராக்கெட்டுகளுக்கு இந்த ஏவுதளம் பயனுள்ளதாக இருக்கும் என கூறினார். அந்த ராக்கெட்டுக்கு இந்த பிரச்சனை வந்தால் அதை அபோர்ட் பண்ணணுமே, அது அபோர்ட் பண்ணியிருந்தா அது டிஸ்ட்ரக்ஷன் கமாண்ட் தான் கொடுக்கணும். அந்த கமாண்ட் கொடுத்து കഴിഞ്ഞാൽ அந்த க்ரூ மோடியூல கடல்ல வீணு போகும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல க்ரூ எஸ்கேப் நடத்தணும். அதுக்காக அங்கே ராக்கெட்டுக்கு க்ரூ மோடியூலுக்கு டாப்பில் பெரிய ராக்கெட் எல்லாம் வச்சு அது ஹை ஸ்பீடில் அது அங்கே எக்ஸ்ப்ளோடிங் ராக்கெட்டுக்கு பக்கத்தில் வந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் we have to take it away. So this scheme testing is test vehicle 1, TVD1. So that scheme 3-4 டைப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த சவுண்டு ஸ்பீடில் இந்த ப்ராப்ளம் வந்துடும், அந்த டபுள் டேப் ஸ்பீடு வரும் போலும் இது வரும். அப்போ இந்த டெஸ்ட் வெஹிக்கிள் மிஷனை, இது ஃபர்ஸ்ட் மிஷன் தான், இது TVD1 மிஷன் இந்த October 21 நடக்கிறது. இதுக்கு பின்னாடி 3 TVD2, D3, D4 மிஷன்கள் நடக்கும். இந்த மிஷன்களில் இந்த அபோர்ட் ஸ்கீம் பல தடவை டெஸ்ட் பண்ணும். மயிலாடுதுறை அடுத்த கருவாழக்கரை மேலையூரில் அமைந்துள்ள தனியார் CBSE பள்ளியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் 92வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்துல் கலாம் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளியின் முகப்பில் 20 அடி உயர சந்திரயான் 3 விண்கலம் மாதிரி உருவம் அமைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் அப்துல் கலாம் அவர்களின் ஆள் உயர சிலை அமைக்கப்பட்டு அதற்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீனா அப்துல் கலாம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கனவு மாரத்தான் என்ற பெயரில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் தொடர் ஓட்டப்பந்தயம் நிகழ்வு நடைபெற்றது. அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இளைஞர் எழுச்சி தின பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனி மேரிஸ் வர்ணா தொடங்கி வைத்தார். அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் துவங்கிய பேரணி முக்கிய கடைவீதி வழியாக சென்று ஒற்றுமை திடலில் நிறைவுற்றது. ராணிப்பேட்டை அருகே மணல் திருட்டில் ஈடுபட்ட 2 கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
களவை அருகே உள்ள இருங்கூர் ஆற்று பகுதியில் தொடர் மணல் திருட்டு நடைபெற்று வருவதாக வருவாய்த்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி வட்டாட்சியர் இந்துமதி தலைமையிலான வருவாய்த்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இருங்கூர் ஆற்று பகுதியில் இருந்து மாட்டு வண்டி மூலம் மணல் திருடி வந்த 2 மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காவல்துறை நடத்திய தொடர் விசாரணையில் மணல் திருட்டில் ஈடுபட்ட இருங்கூர் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தன் மற்றும் லோகநாதன் என தெரிய வந்தது. இதனையடுத்து மணல் திருட்டில் ஈடுபட்ட 2 மீது வழக்கு பதிவு செய்து ஆற்காடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறையில் மிதிவண்டி ஓட்டுவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 3 பிரிவுகளாக மிதிவண்டி போட்டி நடைபெற்றது. மத்திய இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடத்தப்பட்ட இப்போட்டியை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, SP மீனா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். 13 வயது, 15 வயது, 17 வயது என 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இப்போட்டியின் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பெற்ற வெற்றியாளர்களுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் ரோப்காரில் சிக்கும் பக்தர்களை மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்வு செய்து காண்பிக்கப்பட்டது. சோளிங்கரில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்ம திருக்கோவில் 1305 படிகளும், யோக நரசிம்ம திருக்கோவில் 405 படிக்கட்டுகளும் கொண்டது. இந்த நிலையில் முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் நரசிம்மரை தரிசிக்கும் வகையில் ரோப்கார் அமைக்க வேண்டும் என அரசுக்கு பக்தர்கள் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்ற அரசு கடந்த 2009ஆம் ஆண்டு 9 கோடியே 30 லட்சம் மதிப்பில் ரோப்கார் அமைக்கும் பணி துவங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன. ரோப்கார் முடிவு பெற்று சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தற்போது ரோப்கார் பாதுகாப்பு சான்று பெற இறுதிக்கட்ட ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. இதில் பக்தர்கள் ரோப்கார் செல்லும் போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட நேர்ந்தால் அப்போது ரோப்காரில் இருந்து பக்தர்களை பாதுகாப்பது எப்படி என ரோப்கார் அமைக்கும் நிறுவனம் பக்தர்களை மீட்பது குறித்து தத்ரூபமாக செயல்முறை செய்து காண்பித்தனர். வேலூர் மாவட்டத்தில் காருக்கு கடனாக டீசல் போட மறுத்த பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மேல்பட்டி சாலையில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இயங்கி வருகிறது. நேற்று இரவு மதுபோதையில் செட்டிக்குப்பம் பகுதியை சேர்ந்த பாஸ்கர் என்பவர் காரில் பெட்ரோல் பங்க் வந்துள்ளார். பெட்ரோல் பங்கில் பணிபுரியும் சரவணன் என்பவரிடம் காருக்கு கடனாக டீசல் போடும்படி கூறியுள்ளார். கடனாக டீசல் காருக்கு போட முடியாது என கூறியதால் மதுபோதையில் இருந்த பாஸ்கர் தகாத வார்த்தைகளால் பேசி சரவணனை தாக்கியுள்ளார். இது தொடர்பாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மற்றும் படுகாயமடைந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் சரவணன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் 16ஆம் தேதி தொழில் முனைவோர்கள் பங்கு பெறும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பில் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெறுவது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜேம்ஸ், தமிழ்நாட்டில் தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்கள் பங்கு பெறும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். தலைநகரமான சென்னையில் வருகின்ற 16ஆம் தேதி என்று நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முன்னோர்கள் எல்லாம் திரண்டு வந்து உண்ணாவிரதம் இருப்பது என்று நாங்கள் இப்போ முடிவு எடுத்திருக்கிறோம். என்றால் நேரடியாக தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்க வேண்டும், கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், தமிழ்நாட்டின் தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் வருகின்ற 16ஆம் தேதி என்று சென்னையில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கிருந்தும் திரண்டு வர இருக்கின்றார்கள். அந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக தமிழர்கள் முதல்வர்களிடத்தில் நாங்கள் முன்வைக்கின்ற எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். ஏனென்றால் இந்த பிரச்சனை கடுமையான நெருக்கடி உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் அப்படி காப்பாற்றி தவறிவிட்டால், தமிழ்நாட்டிற்கு இந்த MSME செக்டார் அளிக்கப்பட்டால், 1 கோடி பேர் வேலைவாய்ப்பு இழக்கப்பட்டால், தமிழ்நாட்டில் என்பது கடுமையான நெருக்கடியை பஞ்சத்தை ஏற்படுத்துவது மட்டுமில்லை, தொழிலாளிகள் வேலை இழப்புக்கு ஆளாவார்கள், தொழில்கள் முடிந்து போகும். தமிழ்நாட்டு இந்தியாவில் முதல் மாநிலம் என்று கொண்டு வருவதற்கு பதிலாக தொழில் பின்தங்கிய மாநிலமாக மாறும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம்.
மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 41.10 அடியாக உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 18,633 கன அடியிலிருந்து வினாடிக்கு 15,433 கன அடியாக சற்று குறைந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 20ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதியில் வரும் 17ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வரும் 19ஆம் தேதி வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் 19 அடி உயர அம்பேத்கர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அம்பேத்கரின் நினைவை போற்றும் வகையில் அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தின் அகோகிக் நகரில் 13 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு வரும் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் சமத்துவத்தின் சிலை என்று பெயரிடப்பட்ட 19 அடி முழு உருவ அம்பேத்கர் சிலை திறந்து வைக்கப்பட்டது. அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்தியா மற்றும் பிற நாடுகளில் இருந்தும் 500க்கும் மேற்பட்டவர்கள் அம்பேத்கரின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். இந்த சிலையை பிரபல சிற்பி ராம் சுதார் வடிவமைத்துள்ளார். இவர் குஜராத் நர்மதா ஆற்றங்கரையில் வைக்கப்பட்டுள்ள ஒற்றுமையின் சிலை என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை வடிவமைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அப்துல் கலாம் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்துல் கலாம் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பாகிஸ்தான் வீரருக்கு எதிராக ஜெய் ஸ்ரீராம் முழக்கம். விளையாட்டு ஒருங்கிணைக்கும் சக்தியாக இருக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பின் உயர்மட்ட குழுவின் அவசர கூட்டத்திற்கு அழைப்பு. 4வது விமானம் மூலம் 274 இந்தியர்கள் தலைநகர் டெல்லி திரும்பினர். இந்திய மக்களின் நலனுக்கு எதிராக பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது. பாஜகவை தோற்கடிப்பதே அனைத்து ஜனநாயக கட்சிகளின் கடமை என முதலமைச்சர் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.